நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மள தூண்டில் பயணம் இன்றும் தொடர்கிறது. இன்றைக்கி நம்ம எந்த கான்செப்ட்டில் வீடியோ போட வந்திருக்கோம் அப்படின்னா, விரால் மீன் பிடிக்க தான். நம்ம சதாம் ப்ரோ வந்து ஒரு விரால் ஒரு தேலி பிடிக்கிற மாதிரி நம்ம யாருக்குன்னு வீடியோ போட்டிருப்போம். இன்றைக்கி வந்து நம்ம மேனேஜரும் நானும் தூண்டி போட வந்திருக்கோம். இன்றைக்கி எத்தனை மீன் வெளியே ஏற்ற முடியுது, வருதா வரலையா அப்படிங்கிறத பார்த்துருவோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நண்பா, மீன் சரியான மீன். 2 மீன் விட்டுட்டேன், காட்ட முடியல. பார்த்தீங்களா, பங்கு மட்டும் எவ்வளோ சைஸாக இருக்கான் பாருங்க. வீடியோ எடுத்துட்டு சரியான சைஸு, சரியான அடி. ட்ராக்கே வாங்கிட்டான். வாருங்க எவ்வளோ பெரிய பீஸு தெரியுதுங்களா? சைஸ் தெரியுதா? ஒரு அடி இருக்கு. அடி சரியான அடி. ஊக்கு அடி இருக்கு. ரைட்டு, ரிலீஸ் பண்ணிடுவோம். அடி நல்லா இந்த மாதிரி ஊக்கப்பானா தான் வரும் விரால். ஊக்கப்பு எப்படி விழுந்துருக்கு பாருங்க. ஃபுல்லாக ஊக்கப்பு விழுந்துருக்கு. சம்முன்னு நம்பி தப்பிக்க முடியாது. சரி, எடுத்துரும். எடுக்கிற வெறுங்கைட்டு எடுக்காங்கன்னு ஒரு கொடுப்பு வேறு என்ன வருது வர பாருங்க. இந்த மாதிரி இது வச்சுக்கோங்க, அப்போ தான் முள்ளு இல்லை கையில் அடிக்கிறாரு. அப்படி பிடிச்சிக்கணும். என்ன இதுக்கே இந்த வந்து பாருங்கண்ணே. இப்போ ஊக்கப்பாயிட்டு முள் நல்லா ஏறி ஒரு முள் சரியான ஏற்றி வரும். அவ்வளோதான், எவ்வளோ ஈஸியாக எடுத்துகிட்டு பார்த்தீங்களா? சரியான பீஸு. தம்பி 4 விரால் அடித்து விட்டுட்டான். சரி, இதை எடுத்து போட்டுருவோம். எப்படியும் 1 கிலோவுக்கு மேலே வரும். 1 கிலோவாவது வரும். சரிங்க நண்பா. சரி, இது கச்சாத்தில் போட்டுருவோம். யாருக்குன்னு ஒன்று அடிச்சு வச்சுக்கோம். இதோ இது சின்ன சைஸு. இது பல்ல பற்றியா தம்பி? இது வாரி பல்லு பயங்கரமாக இருக்கும். பயங்கரமாக இருக்கான்ப்பா. அவன் பிரிட்டேட்டர், பயங்கரமான பிரிட்டேட்டர் போல. இது பல்ல பார்த்தீங்களா? ஷார்ப்பாக இருக்கு. சைடில் எடுப்பதான் நல்லா தெரியும். ஏதோ ஊலி பல்லு மாதிரி இருக்கு. ஊலி பல்லு பென்சிலாக இருந்த மாதிரி நல்ல சீப்பாக இருக்கும். இன்னும் பொடிசாக இருக்குது, ஆனால் சைஸாக இருக்கான். நாக்கு பாருங்க, மனுஷ நாக்கு மாதிரியே இருக்குது. உள்ளே போட்டுருவோம். தள்ளி விட்டு நண்பா, இவ்வளோ நேரம் விரால் பிடிக்க பார்த்துருப்பீங்க. விரால்னா ஸ்ட்ரைக்கை காட்ட முடியல என்னால். தம்பி அந்த பக்கம் காசு பண்ணிக்கிருந்தாரு, நான் அந்த பக்கம் காசு பண்ணிக்கிருந்தேன். அடித்த உடனே தான் காட்டியிருப்பேன். எல்லாமே அப்படி தான் ஆகுது. கோபுரம் வாங்கினோடனே உங்களுக்கு ஸ்ட்ரைக் எல்லாத்தையும் காட்டுறேன். கை வரைக்கும் எடுத்து ஒரு மீனை விட்ட இதெல்லாம் இருக்குது இன்றைக்கி. ஆனால் அந்த வீடியோ எடுக்க முடியல எங்களால். கோபுரம் இருந்துச்சுன்னா அதை கட்டாயம் காட்டியிருப்பேன். இந்த பிராவோ அப்படிங்கிற தவளை தான் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இது வந்து 400 லட்சம் ரூபா சொன்னாங்க. 300 லட்சம் 400 கிட்ட வரும். ஆனால் அவ்வளோ ஒர்த்து இல்லை என்னை பொறுத்த வரைக்கும். இந்த இது ரோல் ஆகுது, இப்படி ஸ்ப்ரெட் ஆயிடுது. நம்ம காசு பண்ணும்போது இப்படி எரியும் போது பொம்மை இப்படி போய் வந்துடுது. இது என்ன ஆகுது அப்படின்னா, அந்த செடியில் போய் இது லாக் ஆகிடுது. பொம்மை எடுக்கிறதே பெரிய சிரமமாக இருக்குது. அதுதான் ஒரு விஷயம். இது வந்து கரெக்டாக அந்த இடத்துல ஊக்கப்பாய் நின்றுச்சுன்னா நல்லாயிருக்கும். இப்படி பெறலாத அளவுக்கு, இந்த பொம்மை இப்படி வராத அளவுக்கு இருந்தால் நல்லாயிருக்கும். நான் பொம்மை பிறண்டுறது இதையும் வச்சு என்னத்தையும் பிடிச்சிக்கிட்டு இருக்கோம். இவங்க ஹேண்ட்மேடு அது இதுன்னு சொன்னாங்க. அந்தளவுக்கு ஒர்த்து இல்லை என்னை பொறுத்த வரைக்கும். சரிங்களா? நம்ம இப்படி இப்படி காசு பண்ண முடியாது. கடற்கரையில் எறிகிற மாதிரி நேரத்தில் இப்படி வச்சுட்டு இந்த காசு தான் பண்ணணும். இப்படி காசு பண்ணி இப்படி சுற்ற வேண்டாம். சுற்றும்போது அந்த இதில் தவளை மாதிரி வரும். இப்படி தவளை மாதிரி வர்றதை பார்த்தா அடிக்கும் மீன். ஆனால் இது உள்ளே விட்ட உடனே உள்ளே ஓடிடும். எப்படி வருது பாருங்க. இந்த தவளைலாம் நேச்சுரலாக இருக்குது. அந்த நேச்சுரலாக இருக்குது. மீன் அடித்தா இதுலேயும் மிஸ் ஆக தான் செய்யுது. ஆனால் ஸ்ட்ரைக் நல்லா இருக்குது, பரவாயில்ல. அதில் இருந்தால் மேனேஜர் ஃப்ரெண்டு போட்டுட்டு இருக்காரு. அங்கிட்டு போட்டு வெறும் வந்துட்டு இருக்காங்க. ஆனால் ஒன்றும் அடிக்கலை, டைம் தாண்டிட்டு 2 மீன் தான் பிடிச்சிருக்கோம்.
தம்பிக்கு 4 மீன் அடிச்சுது, அதை விட்டுட்டாங்க. அதான் வைத்தச்சலாக இருக்குது இதே இடத்துல. சாப்பு 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 சாப்புன்னு அப்படியே செடி மேலே வரும்போது அடிக்கும். பொட்டுன்னு ஒரு அரை வரும். பாதி செடியும் குப்பையுமா தான் கொண்டு வரும். நம்மளானா இப்போ பாருங்கள், இந்த வரும்போது எவ்வளோ செடியோடு வருது வருதுங்களா. இதை எடுத்து தான் நம்ம போடணும். சரி, அடுத்து எதாவது அடிக்கான்னு பார்ப்போம். இன்னொரு ஸ்பாட் இருக்குது, அங்கிட்டு போய் போட்டு பார்ப்போம். இது என்ன இடம் கேட்டிங்கன்னா அந்த ஏரல் சைடு தான். அது இடம் பேர் சரியாக தெரியல. போன ரவுண்டும் இடம் பேர் சொன்ன ஒரு இடத்துல குத்தைக்கு எடுத்திருக்காங்க அப்படின்ட்டு. அந்த இடத்துல போட்டோம், மீன் பிடிக்க வேண்டாம் அப்படின்ட்டு திரும்பி வந்துட்டோம். வேறு இடத்துல போட்டோம். வேறு இடத்துல ஒரு விரால் நம்ம சதாம்பரம் அடிச்சிருப்பார், ஒரு தியாலி அடித்தார். இன்றைக்கி நம்ம 2 விரால் அடிச்சிருக்கோம். ஒரு விரால் இப்படி பக்கத்தில் இந்த இடத்துல தான் பக்கத்தில் எடுத்து உள்ளே வந்துடுச்சு. ஒன்றுமே செய்ய முடியல. சரி பார்ப்போம். இன்றைக்கி வீடியோவில் 2 தான் பிடிக்க முடியுதுங்களா. நம்ம கோபுரம் வாங்குவோம், கொஞ்சம் லேட்டாகும், தாமதமாகும். கோபுரம் வாங்கினோன்னா உங்களுக்கு நல்ல ஸ்ட்ரைக்கு லைவாக காட்டுறேன், சரிங்களா. 2 மீன் பிடிச்சிருக்கோம். இன்றைக்கி வீடியோ முழுமையாக அடையலை. இன்னொரு நாள் வந்து தூண்டி போட்டு மீன் பிடிக்கிறத மொத்தமாக காட்டுறேன், சரிங்களா. உயிரோடு தான் இருக்கும். விளாடுவோம். விட்டுருங்கடா, என்னையே எடுக்கிறான். ரைட் நண்பா. நண்பா, இது வந்து 2வது பதிவு. 2வது நாள் வந்து பிடிக்கும். முதல் நாள் 2 விரால் பிடிச்சிருந்தோம். இந்த பாருங்க, ஊக்கப்பு பாருங்கள், சரியான ஊக்கப்பு. நல்ல வக்கீலாக இருக்கான்ட்டு. சரி, இதை ரிலீஸ் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட்டு அடுத்து விரால் 2வது மீன். சரிங்களா. மொதல் மீனுக்கு ஊக்கப்போ மேலே ஆயிருந்துச்சு, இதுக்கு கீழே ஆகிருக்குதுங்க. அதில் 2 முழு சப்புன்னு இருக்குது. ஒரு 3-4 மீன் மிஸ்ஸு. கேமரா தெளிவாக இருக்குதியா. நல்லா யாரும் வர முடியும். மேனேஜரை சாதிச்சு விட்டேன் பாருங்க. இறுதியில் வெற்றி 2 மீன் அடிச்சு என்னத்தோட தூக்கிட்டு வந்திருக்கான் பாருங்க. கண்ணாச்செடியோட சேர்த்து மொத்தமாக கொத்தும் குலையமாக தூக்கிட்டு வந்திருக்கான். நல்ல ஊக்கப்போ ஒன்று தான் நல்ல ஊக்கப்பாக இருக்குது. அதுவும் ஒரு முள்ளு தான் ஊக்கப்பாக இருக்குது. சரியான ஊக்கப்புல. ரைட்டு. ரிலீஸ் பண்ணு கழட்டுறா. செல்ல குட்டி யாருக்குன்னா 2 அடிச்சு விட்டுட்டான். சைனா சைஸெல்லாம் அடிச்சு விட்டுட்டான். வரும்போது புள்ள இவனுக்கு இதே சோழியாக போச்சு. பார்த்து தவளை பிச்சு எடுத்துடாத, வாய் தர பல்லு இருக்கும். ஸ்பின்னர் வர மாட்டேங்கான். ஸ்பின்னர் விடுப்பா தம்பி. கண்ணா செடிக்குள்ள வாய்க்குள்ளே வச்சுக்கான். ஸ்பின்னர் எல்லாத்தையும் சேர்த்து முழுங்கிட்டான். இல்லை அத்தியை கேளுங்க. சிக்கடி போட்டு தண்ணிக்குள்ளே பஞ்சிடாத. எல்லாம் தண்ணிக்குள்ளே போயிடாம கச்சாத்தில் இலக்குடா. போனிடா. ரைட்டு. அட்டியை கேளுங்க. பங்கம் பண்ணிருக்கும் சைஸு. ஃபைட்டு ஓடிச்சு. தம்பி ஆன் பண்ணுறதுக்கு ஒன்று மீன் கரை வந்துட்டு இருக்கு. செல்லு கீழே தான் வைக்கணும் ப்ராப்ளம். அதில் நல்ல சைஸு, சரியான சைஸ் நண்பா. தெரியுதுங்களா எவ்வளோ பெருசாக இருக்குன்ட்டு? ஒரு முளத்துக்கு மிச்சமாக இருக்குது. முரட்டு பீஸாக இருக்கான். முதல் ஃபாலோப்பு, 2வது கேட்சப்பு. ஆய் தரடா தம்பி. பேசா அமுக்குல அமுக்கு. சரி. அடுத்து ஒன்று தூக்கிட்டான். தூக்கி கீழே விழுந்துட்டு பாருங்க. கரையில் வந்தவொடனே விழுந்துட்டு. தூக்குடா யாரால தூக்குடா. அந்த செல்லத்தை தூக்குடா. பிச்சு விழுந்துருச்சு பாருங்க. ப்ளீடிங் ஆகுதா. அடித்து தரன்னு இழுத்து வெளியே போட்டுட்டான். இதுதான் நேக்குன்னு கண்டுபிடிச்சிட்டான். தெரியுதா இப்போ? அடிச்ச உடனே என்ன பண்ணணும்னு தெரியுதா?
தம்பி இன்னைக்கு தான் வராது மொதல் தடவை பிடிக்கான் இல்லை ஆமாம் மொதல் தடவை பிடிக்க அப்படி இதான் முதலோட நேற்று அடிச்சு எல்லாம் மிஸ்ஸு. இன்னைக்கு காலைல வந்து 2 இது மிஸ்ஸு. இப்போ தான் 2 கேட்சப் பண்ணியிருக்கு. ஏன்னா அடித்த உடனே இப்படி இழுடா அப்படின்னு சொன்னோம். இன்னைக்கு அதை திருப்பி ட்ரை பண்ணி இருந்தால் 2 மீன் தூக்கிட்டான். சரி அடுத்து எதாவது தூக்குறான் அப்படிங்கிறதையும் பார்ப்போம். என்னால் ஸ்ட்ரைக்கை காட்ட முடியல, நம்ம நண்பர்கள் யாரும் இல்லை பக்கத்தில், 2 பேர் தான் ராடு போட்டுட்டு இருக்கோம். அதனால் நான் பிடிக்கிற மீன்களை காட்டுறேன். ஸ்ட்ரைக் வந்து ஒரு வீடியோவில் கட்டாயம் காட்டுறேன். ரெகுலர் பார்க்குற நண்பர்களுக்கு கட்டாயம் தெரியும் சரிங்களா. சைஸை பாருங்கள், சூப்பர் சைஸு. அப்படியே கச்சாத்தில் இழக்கடா செல்லத்தை கடைசியாக காட்டுவோம் எத்தனை வராளுன்னு. நண்பா அடுத்து ஒரு வராள் சொல்கிறதுக்கே எனக்கு கேவலமாக இருக்குது. இப்போ ஃபைட்டு சரி போயிட்டு அந்த செல்லு ஒர்க் ஆக மாட்டேன்ட்டு முழுசாக எடுத்துட்டு எப்படி எடுத்துகிட்டு வருங்க தவால் எங்கே இருக்கு வரும் சப்புன்னு ஒரு ஏந்தி ஏந்திட்டான். என்னால் ஸ்ட்ரைக் காட்ட முடியல நண்பா, சாரி. அடுத்த ஸ்ட்ரைக் கண்டிப்பாக காட்டிடும் ப்ரோ. கோபுரம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு இதை விட லைஃப்பை பயங்கரமாக காட்டுவேன். எல்லாமே பட்ஜெட்டு தான் காரணம். நம்மளும் ஒரு நாள் மீண்டு வருவோம். அடிக்கிறது, துள்ளுறது, பாயிறது, மிஸ் ஆகிறது எல்லாத்தையுமே காட்டுவோம் சரிங்களா. அதுவரை கொஞ்சம் சமாளிச்சுக்கோங்க. அப்படியே கடிக்கும் இந்த பல்லெடு. பாருங்க இன்றைக்கி வரால் மீன் அடித்தது நம்ம மேனேஜரை தூக்கி வச்சுருக்கான் பாருங்கள். சம்பவம் பண்ணியிருக்கோம். கீழே தட்ட முடியாது நண்பா, அவ்வளவு உயிரோட கச்சாயத்தில் போட்டு வச்சுருக்கோம். எத்தனை வரால்ட்ட அடிச்சிருக்கோம்? எத்தனை கிடக்கு? 3 6 கிடக்கு ப்ரோ. இந்த கச்சாத்துக்குள்ளே இப்போதைக்கு 6 விரால் கிடக்கு. நிறைய மிஸ் பண்ணிட்டோம். நாங்கள் சொல்கிறத விட தம்பிக்கு ஒரு 2 மிஸ்ஸு, எனக்கு ஒரு 2 மிஸ்ஸு. இதுதான் உண்மை. ஸ்ட்ரைக்கு ஒழுங்காக கொடுக்கல. இல்லை உன் சட்டையில் சுறா மீன் ஓடுதில்ல. சரி நண்பா, இதே போல் மற்றொரு வீடியோ சந்திப்போம். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த மாதிரி விரால் மீன்லேருந்து எல்லாத்தையுமே நம்ம அடித்து பிடிச்சி போட தான் செய்வோம். என்ன என்னால் ஸ்ட்ரைக் காட்ட முடியல, நான் ஒத்துக்கிறேன். என் மேலே வந்து ஒரு இது இருக்குது, ப்ளஸ்ஸு மைனஸ் இருக்குது, அப்படிதான்ல. கூட ஒரு ஆள் கூட்டு வந்து கேட்சப் பண்ணிடுறேன். என்னால் மீன் பிடிக்க முடியுது, மீன் பிடிச்சிருக்கோன்னு காட்ட முடியுது. அந்த மீனை அடித்து இழுக்கிறத என்னால் காட்ட முடியல நண்பா. இன்னும் கொஞ்ச நாளைக்கு பொறுத்துக்கோங்க. நம்ம எல்லா மீனும் பிடிக்கிறோம் அப்படிங்கிறக்காக ஒரு பதிவுக்காக தான் இதை போடுறேன், வேறு ஒன்றும் கிடையாது சரிங்களா. இதே போல் மற்றொரு வீடியோவில் சந்திப்பு நண்பர்களே. பாய்.